எல்லாம் நடராஜ ஆச்சரியம். அந்த ஊரை எல்லாம் நீங்கள் சேவிச்சிருக்கோம் யாராவது நினைக்கிறேன். சிதம்பரம் போய் சேவிச்சிருக்கலாம். ராஜகோபுரம் பெருமாளுக்கு தான். பெருமாள் சயனத்தில் படுத்துட்டு இருக்கார். கால் மாட்டு கத்தை தக்காரு நடனம் ஆடிட்டு இருக்கார். யார்? சபாநாயகன் யாருன்றார் தேசிகர். சபைக்கு படுத்துன்னு சபையில் ஆச்சரியமாக இருந்து படுத்துட்டுருக்காரு. இவரை சபாநாயகன் சொல்கிறதா, கூத்தாடின்னு இருக்கிறேன் அவனே சொல்கிறதா அப்படின்னு கேட்குற. நீங்களே சொல்லிக்கோங்களேன், எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டார். ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்தில் அந்த மாதிரி கால் மாட்டில் நின்றுட்டு இருக்கார். அது மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார். இப்படியா திவ்ய அது வேடிக்கை என்ன, அதுதான் வயிற்றுச்சல் செய்வாளுக்கு. எப்படியாவது அது பூலோக வைகுண்டம்னு பூலோகத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வைகுண்டம் போலேன்னு சொல்கிறோமோ, பூலோக கைலாசன்றாவா சிதம்பரத்தை அங்கே கைலாசம் மாதிரி. அந்த பூலோக கைலாசம் சொல்கிற இடத்துல விஷ்ணுவுக்கு ஒரு ஆலயம். அந்த கால் மாட்டில் வேறு இவருக்கு. அந்த ஆழ்வார்கள் வேறு பிராச்சீனமான 2 பேர் 4 பேர் ஆழ்வார்களை பாடுவார். அந்த பெருமாளை பாடிவிட்டா எப்படியாவது குலோத்துங்க சோழன்றவன் இதை களைப்பண்ணோன்னு என்னமோ எடுத்து எல்லாம் பண்ணி போடுறதுக்கெல்லாம் போட்டான். அதெல்லாம் ஒன்றும் வரல. அப்புறம் மகான்களாக்குவாலாம் ஏற்பாடு பண்ணி இது மாதிரிலாம் பண்ணினான். அப்படிலாம் திவிதேசமானதான்தால அதில் பெருமாள் எழுதியிருக்கார். ஆச்சரியமான அந்த திவிதேசத்தை பற்றி 20 பாசுரங்கள் திரும்ப இவர் குலசேகர ஆழ்வார். அதுலேயும் ராமாயண சரித்திரம். அதில் வேடிக்கை என்னன்னா, அவர் கோவிந்தராஜன்னு பேர், பள்ளி கொண்ட பெருமாள் தான். ஆனாலும் பள்ளி கொண்ட பெருமாளான ரங்கநாதனை இவர் ஆராதிச்சுருந்தார்னு சாபத்தினியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்றதா சொல்லி பத்தினியான பெரிய விராட்டியார் லக்ஷ்மி அவதாரம் பண்ணியிருக்கா சீத்தை. அவளோடு சேர்ந்து அங்கே பரம்பரையாக ஆராதித்த நாராயணனை ரங்கநாதனை ஆராதித்தார் அப்படின்னு வருது ராமாயணத்தில். அத்தைதானே விபீஷண ஆழ்வான்கிட்ட வேலை பண்ணி கொடுத்தார் அப்படின்றதா சொல்லி கதையில் அப்படிலாம் இருக்கக்கூடியதான்தால ஆச்சரியமாக இவருக்கு விசேஷமான பகுமானங்கள்லாம் பண்ணினவரான்தால் அந்த பெருமாளையும் பற்றி விஸ்தாரமாக சொல்லிவிட்டு அதே பிரகாரமாக என்னமோ ஆச்சரியமாக எத்தனை விதமாக அவருடைய சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், இருமுப்பொழுது ஏத்தின்ற ஒரு இடத்துல ஒரு பாசுரத்தில் இருமுப்பொழுது ஏத்தி, இருன்னா 2, 3ன்னா 3, 3 2 5, 5ன்னா பஞ்சகால பாராயணன்ற சுவாமி தேசிகன் இந்த வாக்கியத்தை இருமுப்பொழுது ஏத்தின்ற அந்த குலசேகர ஆழ்வார் வாக்கியத்தை வச்சுண்டு அபிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகம்னு ஒரு நாளை 5 பகுதியாக பிரிச்சுண்டு விமால வாழில் எழுந்து படிக்கலேருந்து ஹரிஹரின்னு சொல்லிட்டு எழுந்து தீர்த்தாமாட்டு வந்து திருமணாட்டுண்டு 6ஆம் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் உடையத்துக்கு அபிகமனம்னு பேர். அதுக்கப்புறம் உபாதானம், பெருமாள் திருத்துழா புஷ்பங்கள்லாம் கொண்டு வருது, தர்மம் கொண்டு வருது, இதெல்லாம் ஆராதனத்துக்கு சந்தனம் சேர்க்கிறது. இதெல்லாம் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஞானம் சம்பாதிக்கிறது, புஸ்தகங்களை சேவிக்கிறது. நம்ம பிராச்சீனமாக பூர்வாச்சாரியால் ஸ்ரீசூக்திகள்லாம் அதுக்கு உபாதானம்னு பேர். குடும்பம் ரட்சிக்கிறதுக்கு வேண்டியது. இஜ்ஜியானா மறுபடியும் மாத்தியான ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாள் ஆராதனை விஸ்தாரமாக பண்ணுறது இஜ்ஜியான்னு பேர். அந்த இஜ்ஜியில் சேர்ந்தது தான் சாப்பிட்றதும். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணத்தை தூரையாக போடுவா. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணத்தை நம்ம கூட பந்து மித்திராளோட நாம் சாப்பிட்றது, அதிதிகள் வந்த அவாளெல்லாம் சத்காரம் பண்ணிட்டு சாப்பிட்றது. இது வரைக்கும் அபிகமன உபாதானம் இஜ்ஜியா. அப்புறம் சுவாத்தியாயம் எல்லாம் ராமாயணமான வாசிக்கிறது போகிறது. ஏதாவது சத் விஷயங்களை நல்ல பேர் 4 பேர் இதெல்லாம் கிராமங்களில் இப்போ இந்த கலவரில் இதெல்லாம் இப்படி இருந்தான்னு இங்கே சித்திரத்தில் எழுதி காட்ட வேண்டியதாக இருக்கே தவிர யார் இருக்கா அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் சுவாத்தியாய காலத்தில் வேதங்கள்லாம் சொல்கிறது, திருவ சொல்கிறது, யாருன்னா வாசிக்க வந்தால் அவள் சொல்லிக் கொடுக்குறது, தாங்கள் வாசித்த விஷயத்தெல்லாம் நல்லா போடணும், புஸ்தகங்கள்லாம் எடுத்து விசாரம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த மாதிரியாக இருந்தால். ராத்திரி யோகத்தில் பெருமாளை படுத்துக்கிற சமயத்தில் மனசில் ஹிருதயத்தில் பெருமாளும் பிராட்டி இருக்கிறதா அவளை தியானம் பண்ணிட்டு மறுநாளைக்கு கைங்கரியங்கள் பண்ணுறதுக்கு சரீரத்தில் தூங்கி கொஞ்சம் தெம்போடு இருந்து களைப்புகள்லாம் நீங்கினாதானே அடுத்த நாளை கைங்கரியம். தூக்கமும் பகவத் கைங்கரியத்தில் சேர்ந்தது. தூங்குறது போய் பகவத் கைங்கரியமான எண்ணக்கூடாது. இந்த தூங்கி இந்த சரீரத்துக்கு விஷ்ராந்திகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டால் தான் மறுநாளைக்கு இந்த மாதிரி யாருன்னா நம்மான் தேடி வரா பகவானுக்கோ பாகவதாளுக்கோ ஆராதனை பண்ணுறதுக்கு இந்த சரீரங்கள்லாம் இருந்தால் தானே வரும் அப்படின்றதுக்காக இப்படியாக அபிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகம்னு சொல்லக்கூடிய 5 காலங்களாக பிரித்து எம்பெருமான ஏத்தனம் ஸ்தோத்திரமானம். இதை தான் இந்த குலசேகர ஆழ்வார் இருமுப்பொழுது ஏத்தின்னு ஒரு என்ன மாதிரி கம்பீரமான வார்த்தை அது மாதிரியா சொல்கிறார். ஏன்னா திருக்கண்ணபுரம் நமக்கெல்லாம் தெரியும், அநேகமாக நீங்கள்லாம் போய் சேவிச்சிருப்போங்கோ. சௌரிராஜ பெருமாள் கம்பீரமானவர், நிறைய ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. நம்ம ஆழ்வார் தனியாக 10 பாசம் நித்தியானுசந்தானத்தில் மாலநண்ணி தொழிலெழுமோ வேலைமோதும் திருக்கண்ணபுரத்துன்னு ஆரம்பம். என்ன ஆச்சரியமாக பாருங்கோ, அந்த பாசுரம் முதல் திருக்கண்ணபுரத்து பாசுரத்தில் கண்ணனா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்ம ஆழ்வார் சாய்க்கிறார்.
மாலை நண்ணி தொழுதெழுவனும் வேலை வண்ணன் அவருடன் வேலை மோதும் திருக்கண்ணபுரத்து ஆலையில் மேலால் அமர்ந்தான் அடியணி என்றார். ஆலையில் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள். அவரை போய் நீங்கள் சேவிங்கோ, ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பட்டது திருக்கண்ணபுரத்தில் இருக்கார். அந்த திருக்கண்ணபுரம் எங்கே இருக்குது? வேலை மோதும்னார். வேலைன்னா சமுத்திரம் மோதுறதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்? எந்த ஊர்லேயும் ஸ்ரீரங்கத்துக்கு 7 பிராகாரங்கள், 7 பிராகாரம் இருந்து காவேரியிலேருந்து வெள்ளங்களை வந்து அந்த நாளில் கர்நாடகாவில் அணை கிடையாது. நேராக வந்தால் தமிழ்நாட்டில் அடிச்சு விடும். இதுக்காக ரங்கநாதனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிரகாரம், 2 பிரகாரம், 3 பிரகாரம், 7 பிராகாரங்கள் இதெல்லாம் திருவங்கி ஆழ்வார் அடைய வளைஞ்சான் வரைக்கும் கட்டின மாதிரி இத்தனை இருக்குதே தவிர பாட்டுகளில் இது வரல. பிராகாரம் திருக்கண்ணபுரத்தில் சமுத்திரக்கரையில் இருந்துருக்குது ஊர். இப்போ சமுத்திரம் எங்கே இருக்குது தெரியுமா? திருக்கண்ணபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே கிழக்க திருமலராயம்பட்டினம்னு சொல்லி காரைக்கால் பக்கத்தில் அங்கே போனால் தான் சமுத்திரம். ஆனால் அங்கே போனால் என்னாச்சு? சமுத்திரம் பின்னுக்கு போகும், முன்னுக்கு வரும், அதெல்லாம் உண்டு. எங்கள் ஊர் பக்கத்தில் திருக்கடல் மல்லை, அதாவது மகாபலிபுரம். எங்கள் ஊரில் பெய்யம்பாடி மதுராந்தலி போனால் அதான் கிட்டக்க திவிதேசம். அதால் 20 பாசுரங்கள் திருமங்கி ஆழ்வார் பாடியிருக்கார். ஆச்சரியமாக எழுதியிருக்கார் பெருமாள். அந்த ஊரில் 3 பெருமாள் எழுதிருக்கு, 3 ஆழ்வார் பாடியிருக்கார். ஸ்தலசயனம் நேராக பஸ் ஸ்டாண்டில் போனால் அந்த கல்வெட்டுகள்லாம் தெரியும். பின்னால் கல் செதுக்கியிருக்கா, அதுக்கெல்லாம் முன்னாடி இருக்கிறது பெரிய கோவில். பஸ்ஸில் இறங்கினோடனே முதல்ல சேவையாகிறது அதான் பொது தாழ்வார் அவதாரம் பண்ண இடம். அதுதான் வந்து ஸ்தலசயன பெருமாள் தரையிலே படுத்துட்டு இருக்கார். ஸ்தலம்னா தரத்தில் தரையிலே படுத்துட்டு இருக்கார். இது ஆழ்வார் பாடினது. இதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டால் ஜலசயனம், ஜலத்து உள்ளுக்குள்ளேயே பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அது பாப்படாது தெரியாது. எப்போனா அமாவாசை காலத்தில் ஜலம் சமுத்திரம் பின்னுக்கு போகும். பின்னுக்கு போனால் ஒரு பரலாங்க தூரம் சில சமயம் போனால் அந்த கோபுரம் தெரியும். அங்கேருந்து சமுத்திரம் இப்போ பூர்த்தா பேப்பர்லாம் வருது பாருங்க. இந்த மேட்டூர் வேலையில் ஜலம் குறைஞ்ச உடனே அங்கே கோவில்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியுதுன்னு இதெல்லாம் பாரிச்சு எனக்கு அந்த ஞாபகம் வரும். தோபனார் ஆக்ஷன் போவார். அமாவாசை புச்சத்தில் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணால் விசேஷம்ன்றதுக்காக ஆக்ஷன் நடந்தே போகிறது தான். போனாக்கா ஆச்சரியமாக ஜலசயனம் பெருமாள் அங்கே. அது எத்தனையோ காலத்துக்கு ஆழ்வார் காலத்தில், திருமங்கை ஆழ்வார் காலத்தில் அதெல்லாம் கோவிலாக இருந்து கிரமமாக திருவாராதனங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அது ஏதோ ஒரு காலத்தில் பூர்த்தது மாதிரியா பூர்த்தி ஜலசயனம். அதுக்கப்புறம் ஞானப்பிரான்னு தனியாக சன்னிதி. ஆனால் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு 2 பரலாங்க தள்ளி போய் தனியாக கேட்டு ஆஷன் போனால் தான் ஆச்சரியமாக வராபெருமாள் இருக்கார். இப்படியாக ஞானப்பிரான் சன்னிதி. ஞானப்பிரான்றது ஞானத்தை அனுபவித்தவர் அப்படின்றதால வராபெருமாளுக்கு ஆழ்வார் இது மாதிரிலாம் பேர். நிலமங்கை நாச்சியார்னு இப்படியாக 3 திவிதேசம், 3 திருமங்கை ஆழ்வார் எல்லாம் பாடியிருக்கா அப்படின்றதா. அந்த மாதிரி சமுத்திரத்தில் இருந்து கிட்டக்க இருந்த சமுத்திரம் தள்ளி போச்சு. திருக்கண்ணபுரத்தில் எங்கேயோ சமுத்திரத்தில் அடிச்சு போடுத்து ஊர் உள்ளே வந்துடுத்து சமுத்திரம். அது திருக்கண்ணமலையில் இந்த ஓஷனாகிரஃபின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். நீங்கள்லாம் நிறையா வாசிச்சிருவங்க, நான் ரொம்ப வாசிக்காதவன். இருந்தாலும் ஏதோ விஷயம் சொல்கிறேன். இந்த ஓஷனாகிரஃபியில் படித்து பார்த்தா எப்பப்போ கடலாம் எப்பப்போ ஆதி காலத்துலேருந்து ஆப்ட குறிப்புகளை வச்சுட்டு அவெல்லாம் புஸ்தகங்கள் போட்டிருக்கா. எப்பப்போல்லாம் சமுத்திரம் முன்ன வந்தது, எப்போ பின்னால் போச்சு, என்னென்ன மாதிரி ஊர்கள்லாம் எழுதிப்போ கடலை கொண்ட தமிழகன்னு சொல்லலையா, குமரி கண்டமே பூர்த்து அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறோம். சேத்து பூர்த்தேன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சேத்து அடியேன்னு போயிருக்கேன். சேத்து ஒரு நாள் பெரும்பாலும் சேவிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஊரில் பால்யமாக இருக்குச்சேன். அப்படிலாம் இருந்தவா இப்போ அப்புறம் போனால் அந்த ஊரே பூர்த்து அடிச்சுட்டு பூர்த்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியா இப்படிலாம் நமக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி வந்து ஒரு சமுத்திரத்தில் பொங்கி இங்கே வந்துடுத்துன்னு சொன்னால் கடல் கொந்தளிப்புகள் எப்போ ஏற்படும் யாரும் சொல்ல முடியாது. மேகோதரா சாகர சன்னிவிருத்தி, எப்போ மழை வரும், எப்போ சமுத்திரம் மாதிரி பொங்கி வரும், வித்யுத் விரேகா, எப்போ இடி யார் தள்ள விழும், இதை எப்போ கிரகணங்கள் வரும், இதெல்லாம் மாத்திரம் ஒன்றால் சொல்ல முடியாது. எல்லாம் விஷ்ணோகம் விசித்திராக பிரபவந்தி மாயாகான்னு. இதெல்லாம் எம்பெருமான் விஷ்ணுவனுடைய மாயைக்கு உள்பட்டதான விஷயம்டாப்பா. அதெல்லாம் ஆராயறதுக்கு நீ புகுந்து ஞானம் வேணாம், சமப்படாத. எம்பெருமான் எப்படி கொடுத்தாரோ அதை வச்சுன்னு சரியாக இருக்கணும்னார். அந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வர சொல்கிற மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்தை பற்றி இவரும் சொல்கிறார். அந்த மாதிரியாக இப்படி இந்த குலசேகர பெருமாள் இப்படி குலசேகரன்னு பேர். குலத்துக்கே சேர குலசேகரவல்லி தாயார்னு இவருக்கு ஒரு பொண்ணும். அந்த பொண்ணை ரங்கநாதன்கிட்ட ஆண்டாள் எப்படி விசேஷமாக ஈடுபட்டு பால்யமார்க்கு சிலையிருந்து இப்படி இருந்தாலோ அந்த மாதிரியாக இந்த பொண்ணும் பெருமாள் இடத்துலேயே ரொம்ப விசேஷமாக ஈடுபட்டு அது மாதிரி இருந்து கடைசியில் ரங்கநாதனுக்கு அதுக்கு திறவங்க கல்யாணம்லாம் பண்ணி வச்சா. அப்படி கூட சரித்திரம் உண்டு. அப்படி கூட ஆச்சரியமான ஒரு வியாபகர். அந்த பாசுரங்கள் அந்த அப்படிப்பட்ட
மேலே காரியம் இருந்ததுனாக்கா பெருமாள் சங்கத்துக்கு அவகாசம் பார்க்கணும் வேறு ஒன்று இல்லை எப்போ சொன்னால் எடுத்து போடுறேன் எடுத்துடலாமா 10 நிமிஷம். அதனால் இப்படிப்பட்டதான ஒரு வசந்ததான பெருமாள் திருமொழின்றதாக பெரியவாச்சான் பிள்ளைன்ற மகான் 4000த்துலேயும் அநேகமாக 1000த்தில் பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு சில இடம் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாய்ச்சிருக்கார் கம்பீரமாக. அவர்தான் அது கூட பண்ணியிருக்காருன்றா இல்லையான்னு பண்ணலன்ற போட்டோம். 4000த்துக்கும் சம்ஸ்கிருதத்தில் ஒன்றும் பண்ணல, எல்லாம் மணிப்பிரவாளமாக தமிழ் பாஷர்களுக்கு ஆச்சரியமாக பண்ணியிருக்கார். முதல் வியாக்கியாத்தா அவர் தான். வியாக்கியான சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேர். சுவாமி தேசிகனும் அதே பிரகாரமாக குலசேகர ஆழ்வார் எத்தனை இடத்துலலாம் எடுத்திருக்கார். ஆச்சரியமாக இவர் எடுக்காத விஷயம் இல்லை. பெருமாள் திருமொழியிலேருந்து குலசேகர பெருமாள் அனுரங்க சித்த ஐஸ்வர்யான நிலையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அப்படின்றார். வெள்ளையே சேர்த்தீரி வித்துவக்கோட்டு அம்மானே என்ன அப்படின்னு வித்துவக்கோடுன்னு ஒரு திவிதேசம் மலையாளத்தில். அது ஒன்று கோழிக்கோடு பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு போய் சேவிச்சுட்டு வந்தேன். அது அங்கெல்லாம் அங்கே நம்ம ரீதியாக எல்லாம் இருக்காது, அதோ ரீதியாக இருக்கும். ஆனால் பெருமாள் பிராச்சீனம். நினையே தான் வேண்டி அந்த பெருமாள் கிட்ட அவருக்கு விசேஷமாக ஈடுபாடு. 10 பாசுரங்கள் ஒன்றை தான் நான் விரும்பி வந்தேன். நினையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான். பெரிய ராஜ்யம் பரம்பரையாக சொத்து இதெல்லாம் எனக்கு வாண்டான்னு எல்லாத்தையும் விட்டு பசங்க பார்க்க கூட எனக்கெல்லாம் ஒன்று வாண்டாண்டான்னு கொடுத்து விட்டு பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுதிருக்காரோ அவர் சேவிச்சுன்னு ஊராக யாத்திரை போகணும்னு ரங்க யாத்திரைக்காக நான் வந்தேன். நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே இப்படி தான் வேண்டும் சொல்லும் போது நான் சோழதேசம் போனால் இந்த ராஜ்யம் ரொம்ப தான் நிறைவேற்றி ஆண்டு போன்றேன். பாண்டி நாட்டுக்கு போனால் அவர் கொடுத்துட்றேன். சொன்னேன் கோழியம் கூடலும் என்னன்னு. எதுக்காக வந்தது? பெருமாள் நமக்கு சங்கல்பிச்சாரானார் எங்கே இருந்தாலும் வாண்டானாலும் வந்து சேரும். இவருக்கு சேரக்கூடாதுன்னு இருந்ததுன்னா எத்தனை பந்தோபஸ்து பண்ணி பூட்டிக்கிட்டு வச்சுருந்தாலும் போகிற காலம் வந்தால் பூட்டிகிட்டு இருக்கிற பொருளும் போகுன்ற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டி அபிலஷித துராபாக ஏபுரா காமபோகாக ஜலதிமிவ ஜலௌகாக தே விசந்தி ஸ்வயம் நகான் ஈஷாண்டான்னு ஒரு பெரிய மகான் ஈச்சம்பாடியாருக்கெல்லாம் அவர் கூட்டஸ்தர்னு சொல்லுவாள். இப்போ ஈச்சம்பாடியார்னு நம்ம ஸ்ரீவைஷ்ணவாளில் இவாள்லாம் அந்த கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவாளில் சில பேருக்கு வீரவல்லியார்னு பேர், சில பேருக்கு ஈச்சம்பாடியார்னு பேர். இருக்கா ஈச்சம்பாடி அது டீன்னு சொல்கிறது. அந்த ஈச்சம்பாடியாரில் அவளுக்கெல்லாம் அந்த கூட்டஸ்தராக எழுதியிருந்தார் மகான் ஒருத்தர், ஒரு சன்னியாசி. அவரே சொன்னாராம், ஒரு புஸ்தகம் ஒன்று ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அந்த ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம், எந்த பெருமாளை பற்றி எழுதியிருக்கார், எத்தனை ஸ்லோகம், இதுவும் ஒரு ஸ்லோகத்தில் பாதி எடுத்திருக்கார். தேசிகன் எடுக்கவே இந்த பாதி நமக்கு ரசசாரத்தில் வரவே நினையே தான் வேண்டி இவர் ஆழ்வார் வாக்கியத்தை எடுத்துவிட்டு அபிருதுராபாக ஏபுரா காமபோகாக சமுத்திரம் ஜலம் ஓணுன்னு கேட்குறதா அவர் சொன்னாராம். ஈஷாண்டான் சமுத்திரம் ஜலம் ஓணுன்னு கேட்கல, முன்னீர்னு பேர் சமுத்திரத்துக்கு. ஆற்று நீர் ஆறுகள்லாம் வந்து அகோராத்திரமும் கிழக்கேந்து மேற்கேந்தும் சமுத்திரத்துக்கு ஜலங்களை சேர்த்துட்டே இருக்குது. ஊற்று நீர் வேறு, கிணத்துலலாம் ஊற்று வர மாதிரி அடியில் ஆற்று நீர் ஊற்று நீர் மேலே மழையிலேருந்து வருது. இப்படி 3 வகையான ஒரு மூலை சமுத்திரத்தில் மழை பெஞ்சுட்டு இருக்கும். முன்னீர்னு பேர். முன்னீர் ஞானத்துக்குன்னு ஆழ்வார் பாசுரத்துலலாம் வருது, வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. அதனால் சமுத்திரம் ஜலம் ஒன்று நான் கேட்குறது. ஆனால் வேணும்னு கேட்கவே இல்லை. தினம் எங்கே பார்த்தாலும் ஜலம் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஜலத்தை தான் வச்சுக்கல. மேகங்கள்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் வாரி கொடுத்து விட்றது. அந்த ஜலம் தான் நமக்கெல்லாம் மேகத்தின் மூலமாக ஸ்நானம் பானம் குளம் குட்டைகளுக்கெல்லாம் வந்து அங்கே சமுத்திர ஜலம் உப்பாக இருக்குது. அதில் தானம் பண்ணினதுக்கப்புறம் அந்த வஸ்து மாறி விடுறது பாருக்கா. மேகங்களுக்கெல்லாம் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, தானம் பண்ணுறதான். நம்ம கையில் இருக்கிற பொருள் தப்பான அதில் சில தோஷங்கள் இருந்தால் கூட சத்பாத்திரங்கள்கிட்ட தானம் பண்ணிவிட்டா அது சுத்தமாக போடுவான். அதுக்கு திஷ்டாந்தம் என்னடான்னார், இதுங்கிட்ட இருக்கச்சே உப்பாக இருக்குது, நீரோ நானும் சாப்பிட முடியுமா? ஒருத்தர் ஒரு சொட்டு ஜலம் சாப்பிட முடியாது. அதே இதை மேகங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, உடனே மேகம் பொழிஞ்ச உடனே ஆறில் குளத்தில் ஏறி சுத்தமாக தீர்த்தம் நல்லா இருக்குது, கம்பீரமாக இருக்குது. அந்த மாதிரியாக சமுத்திரம் ஜலம் வேணும்னு கேட்கல. ஆனாலும் 3 வகையான ஜலங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி நீ பெருமாள்கிட்ட ஒன்றும் கேட்டுக்காது. பெருமாள்கிட்ட போனவுடனே மாசாந்திர சாமான் வாங்கிறதுக்கு மளிகை கடைக்கு எல்லாம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறா பாருங்க. அது வேணும், இது வேணும், இந்த பருப்பு அது ஒருத்தனை இத்தனை கிலோ, அது இத்தனை இத்தனை அந்த மாதிரி பெருமாள்கிட்ட அடே அத்தை மறந்து விட்டுவேன். அந்த குழந்தை ஒன்றும் அது பேருக்கும் இவர் கொடுக்குறது 1.5 அர்ச்சனைக்கு. இந்த 1.5 அர்ச்சனைக்கு 25,542 பேர் அந்த கோத்திரம் பேர். இதெல்லாம் இப்படியா கேட்பா? இதெல்லாம் விஷயம் தெரியாதவன் கேட்குறது. சொரூபம் தெரிஞ்சவா அவன் சர்வேஸ்வரனுக்கு நாம் ஒன்றும்
சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஏதாவது நமக்கு கிரமமாக வர வேண்டியது வராத போயிருந்தால் கூட அதை நமக்கு ஒட்டாத இருக்கிறதுக்கு வேண்டிய பாபங்கள் ஏதோ பண்ணியிருக்கோம், அந்த பாபத்துக்கு பலமாக பெருமாள் ஏதோ கூட தண்டிக்கிறார் போல இருக்குதுன்னு அந்த எண்ணம் வரணுமே தவிர இது எனக்கு அதை கொடுக்கல அவர்கள் அதை கொடுத்து எனக்கு தள்ளியே அப்படின்னு கேட்டால் அது பாஷ்யக்கார் சாச்சார் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு சில இடங்கள் எல்லாருக்கும் சொன்னால் புரியும். ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் சாஸ்திர விஷயங்கள் கடினமான நிரடு இரும்பு கடலையை போல் கடினமான சாஸ்திரமாக இருந்தாலும் ஒரு சிலது நல்ல விஷயங்கள்லாம் அதில் என்னடா ஊரில் இருக்கவா எல்லாருக்கும் என்னென்ன சௌகரியமோ அத்தனை சௌகரியம் எனக்கே இருந்தால் தேவையில்லைன்னு எதிர்பார்க்காதுன்னு ஒரு வாக்கியம். என்னடா அவர் என்னை விட கார் வச்சுருக்கார், என்னை விட இன்னும் சொத்துலாம் இருக்குது, பெரிய பெரிய பங்களாவாக இருக்கார், பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறார், இத்தனை உள்ள பணக்கார். சரிண்ணா அவன் இவர்கிட்டேருந்து அவரை போல் எனக்கு பணம் வேணும், இவரை போல் நிலமெல்லாம் போகணும், அவரை போல் பங்களாக்கெல்லாம், இவரை போல் கம்பெனிக்கு நான் தலைவனை கேட்டேன்னா வரும் கொடுப்பார் பெருமாள். உடனே அவருக்கு என்ன அசௌகரியமோ அத்தையும் கொடுப்பார். பின்ன வருஷம் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இல்லையா, இது வந்து இன்னொரு பக்கத்தை விட்டுட்டா வரும். அப்போ அவருக்கு எத்தனை தொல்லைகள் இருக்குதோ, எத்தனை கஷ்டமோ கடனோ, அதுவும் அவர் அவளுக்கு எத்தனை பேர் காத்துட்டுருக்கா அந்த கொள்ளையடிச்சுன்னு போகிறதுக்கு. அந்த மாதிரியாக சௌகரியத்தை ஓடுன்னு பெருமாளை போய் நீ இன்னொருத்தரை காட்டி அவரை போல் நான் சௌகரியம் அடையணும்னு கேட்டேயானால் அவரை போல் அவருக்கு என்ன அசௌகரியமோ அத்தையும் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் பெருமாள். உனக்கு அப்படியே சுலபமாக அங்கேருந்து அனுபவிக்கிறதுக்கு வேணுமா, உன் கஷ்டம் ஒன்றையே அனுபவிக்கிச்சு நம்மளால் தாங்க முடியல, இதெல்லாம் நீ கேட்காத. எத்யத் பவ்யம் பகவத் பகவன், இதுதான் இவருடைய ஆழ்வாருடைய வாக்கியம், குலசேகர ஆழ்வாருடைய வாக்கியம் முகுந்த மாலையில். எத்யத் பவ்யம் பகவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம். அடியன் என்ன பூர்வத்தில் என்ன கர்மாக்கள் பண்ணியிருக்கேனோ அதற்கு தகுந்த மாதிரி எந்தெந்த வேலையில் எந்தெந்த காலத்தில் யார் யார் மூலமாக என்ன சுகங்களோ துக்கங்களோ எது வரணும்னு நீ சங்கல்பம் பண்ணுறியோ அது வரட்டும். நான் வந்து ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஏதத் பிரார்த்தியம் மௌமனேதா ஜென்ம ஜென்மாந்தரேபி தத்பாதாம்போருகளையோ நிஷ்டரா பக்தி ரஸ்து. ஒன்றே ஒன்று மாத்திரம் திருவடியில் பக்தி பிரார்த்திக்கலாம். நல்லவாள் மகான்களாக இருக்கவாள்லாம் க்ஷேமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கலாம். ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீம் அனுபத்திரவாம் அனுதனம் சம்பர்த்தியான்னு கேட்கலையா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஒரு குறவும் இல்லாத நடக்கணும்னு பிரார்த்திக்கலையா. நல்லவாளுக்கும் நல்லவாள் மூலமாக பெருமாளுக்கும் நல்ல உற்சவாதிகள் நடக்கணும்னு பிரார்த்திக்கலாம். அதே சமயத்தில் பக்தி ஓணும் பெருமாளத்துலன்னு கேட்கலாம். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், என் அப்பனே குலசேகராழ்வார் சொல்கிறார், ஏதத் பிரார்த்தியம் மோபனா, என்ன கேட்பேன் தெரியுமா, ஜென்ம ஜென்மாந்தரேபி எந்த நரகத்தில் இருக்கட்டும், திவிவா புவிவா மமாஸ்து வாசா, இந்த தேவலோகத்தில் வானா இருப்பேன் தேவதையா, ஒரு அவதாரம் ஒரு ஜென்மாவில் தேவனாக கூட இருக்கலாம், ஒரு ஜென்மாவில் நரகத்தில் போய் துக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், புழுவா பூச்சியா ஆடா மாடா எதுவா நரகேவா நரகாந்தக அவதீரித சாரதாரவிந்தோ சரணமுதே மரணே. என்னுடைய எந்த சமயத்திலையும் உன் திருவடிகள் இருக்குதே ஆச்சரியமாக செந்தாமரை போன்ற திருவடிகள், அது என் மனசில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், அது இருந்தால் எனக்கு போகிறோம். அதனால் நான் எதையும் கேட்கலை, உன் திருவடிகள பக்தியும் உன்னுடைய மனசில் என் மனசில் உன்னை பற்றினதான எண்ணங்களும் உன் திருமேனியும் பதிஞ்சிருந்தால் எனக்கு போகிறோம். இதை தான் கேட்குற சாரமானது. ரெண்டாவது கடைசியாக எல்லாரும் படுத்துக்கிற காலத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவான். சின்ன பையனாக இருக்கச்சே அடியனுக்கு பிதாமி, எங்கள் அப்பாவுக்கு அம்மா, பக்கத்தில் பேரனாந்தால் நான் போய் படுத்துவேன். எனக்கு 2 வயசு கூட இருக்காது, கொச்சா வார்த்தை கூட சொல்லி கொடுத்த ஸ்லோகம் இது ஆழ்வாருது. க்ஷேரசாகர தரங்க சீகரா சார தாரகித சாருமூர்த்தியே போகி போக ஷைனிய ஷாயினே மாதவாய மதுவித் விஷய நமஹான்னு அந்த ஸ்லோகம். அதாவது முகுந்த மாலையில் கடைசி ஸ்லோகம் என்னதுன்னு கேட்டால், திருப்பார்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். பள்ளிக்கொண்ட படுத்துக்கச்ச பள்ளிக்கொண்ட பெருமாள் தானே தியானம் பண்ணணும்னு சாஸ்திரம். அதுக்காக சயனத்தில் இருக்கவர் தானே அவர். அப்புறம் திருப்பார்கடலில் வந்து அப்படியே தேவலகள்லாம் வருது. சார தாரகித சாரும் பெருமாள் திருமேனியானது நீலமேக சாமலனா பெரிய மலையாக கருப்பான ஒரு மலையை போல் இருக்குது. அந்த பால் அலைகள் வந்து தெரிச்சு புள்ளி புள்ளியாக இருக்குது. ஆகாசத்தில் முத்து முத்தா நட்சத்திரங்கள்லாம் அங்கங்கே தம்பட்டுதுன்னா பிரம்மாண்டமான ஆகாசத்தில் அமாவாசை இருட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே நட்சத்திரம் தெரியும். அந்த மாதிரி நட்சத்திரங்களால் சூழப்பட்டதான அந்த இருட்டான ஆகாசம் எப்படி இருக்குதோ கருப்பானது அந்த மாதிரி இருக்குதான். சாரு தாரகித சாருமூர்த்தி போகி அந்த மாதிரி ஆதிசேஷன் ஆகிற படுக்கையில் ஆச்சரியமாக பிராட்டியோடு கூட எழுந்திருக்காரு. அந்த மாதவன் மான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார், அவளுக்கு தவான கணவன், அந்த பெரிய திவ்ய தம்பதிகள் 2 பேரும். அவர் யார், மது வித்விஷய நமஹா, மதுன்றதான அசுரனை கொன்னவர். மதுன்றதானத்தால் காமக்ரோதங்களுக்கும் ஒரு பேர். அதால் நமக்கு காமக்ரோதங்கள் கோபத்தாலையும்
இது போனால் அது போகணுன்ற விருப்பத்தாலே தானே நமக்கெல்லாம் ஆஷாபாஷங்கள்லாம் ஏற்படுறது, அதனால் பாபங்கள்லாம் நேர்றது. அதெல்லாம் எனக்கு தொலைகணும், அவரை சேவிக்கிறேன்னு கடைசியாக அந்த முகுந்த மாலையில் வர ஸ்லோகம். இதையே நமக்கு நித்தியானுசந்தானம் எதுக்காக இதெல்லாம் எடுத்தேன்னு கேட்டால், ஆழ்வாருடைய இதெல்லாம் வெறும் ஏதோ காதில் வாங்கின்னு இந்த காதில் அந்த காதில் விட்டு போகிறதுன்ற மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைகளாக இருக்க சிலேருந்து அபியாசத்தில் கொண்டு வந்து அது மாதிரியா அதாவது எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த ஆழ்வார் ஆச்சாரியால் ஸ்ரீசக்திகளை நமக்கு கொஞ்சம் போல் ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் அப்புறம் இது என்ன இருக்குது, இந்த ஸ்லோகம் எங்கே வருது, அந்த மிச்சம் என்ன ஸ்லோகங்கள் யாருன்னா வேறு என்ன பண்ணியிருக்காரு அவர், அதை பார்க்க தோணும். என்றைக்கா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சத்விஷயங்களில் ஈடுபாடு வந்தால் பெருமருக்கு தோணுமா? அப்புறம் இப்போ நான் சொன்ன உடனே அடுத்தது நீங்கள்லாம் முகுந்த மாலையை போய் பார்ப்போங்க. இவர் சொன்னார் அந்த ஸ்லோகம் இங்கே தான் இருக்குதான், இங்கே தான் இருக்குது, யார் சந்தேகம் வரப்போகிறது இல்லை. அப்புறம் அதை பார்க்கச்ச வேறு ஒரு நல்ல ஸ்லோகங்கள் தெரியும் இதே சமயத்தில். அது வரிச ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் வந்து ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே வெரிஷா பெருமாளை பற்றி சம்போதனை பண்ணி என் அப்பனே ஹே கம்சாந்தக கம்சனுக்கு யமனா வந்தவனே கஜேந்திர கருணா பாரியன கஜேந்திர ஆழ்வானு கருணையோடு கூட இங்கே இருந்தோ ஓடி வந்தியடாப்பா. ஹே மாதவா ஹே ராமானுஜ பலராமருக்கு தம்பி, ராமானுஜர்னா இந்த ராமானுஜர் இல்லை, நம்ம பாஷிக்கார் இல்லை, பலராமருக்கு தம்பியாக கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணவனே ஏ கோபி ஜனநாத பாலேவரம் ஜானாமி நத்வாமினா, உன்னை தவிர எனக்கு வசந்தவன் யாருன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. அதான் ஸ்ரீநாத. ஏன்னா வாயில் அது நாவாயில் உண்டே நமோ நாரணாவென்று போவாது வரைக்கும் உரையுண்டே அப்படின்னு ஆழ்வார் பாசல் திருவந்தாதியில் என்ன சாய்க்கிறார். வாக்கு பெருமாள் கொடுத்துருக்கார், நாக்கு வாயில் இருக்குது, நாராயணான்ற பதமும் காதில் விழுந்திருக்கும். அந்த காதால் வாங்கிட்ட பதத்தை ஒரு ரெண்டு தரம் ஒரு தரம் நித்தியதா சொல்லி நல்ல கதிக்கு நீ போகக்கூடாதாப்பா, ஏண்டா வீணா போடுறோம் போகணும் ஆழ்வார் நாவாயில் உண்டே ஓவாது வரைக்கும் உரை உண்டு அப்படின்னார். இது ஆழ்வார் அப்படியே வரைச்ச ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்தப்பிரிய சக்கரபாணே ஸ்ரீ பத்மநாப அச்சுத கைட்டபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி இப்படியெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொன்னார். பக்தும் சமர்த்தோபி நவக்தி கஷ்டத்து, சொல்கிறதுக்கு வாய் இருக்குது, சொல்லலாம், சொன்னால் நல்லதெல்லாம் வரும். இன்னும் மகான்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா, அதையும் இவன் காதால் கேட்டுருக்கலாம், எங்கேயாவது பார்த்துருப்பான். இவன் வாழ்நாள் யாராவது பார்த்துருப்பான் பெரியவாள். அகோஜனானாம் வசனாபிமுக்கியம், இது சொன்னால் நல்ல கதி அடையலான்றதும் தெரிஞ்சிருக்குச்ச, வாயால் சொல்கிறதுக்கு என்ன கடை செலவா, பணம் காசு ஒன்றும் செலவில்லையே, இப்படி இருக்குச்ச பெருவானால் வாய் வெறிவின்னார் ஆழ்வார் பாசுரத்தில். வாயால் காரியம் பண்ணிகிட்டே இருந்தாலும் வேறு காரியம் போன நூற்றுண்டே இருப்போம். நாங்கள்லாம் போன இருப்போம், போன நூற்றுருக்கோம், இப்போ பட்டை போட்டு இப்போ போனதுக்காக உடனே வாயால் பஞ்சாயத்து சொல்லிருக்கோம், முறிக்கிண்டே இருப்போம். அங்கே சொல்லுவோம் கணத்தில் ஜலம் தூக்கிண்டே அப்படி என் தாயார் திருவாயு மொழி மொத்தம் அப்படியே சொல்லி வச்சான். எங்கள் தாயார் தான் எனக்கு அவகாசம் இல்லை, தோப்பனாக இருக்குது, அத்தியானம் பண்ணினோம். தாயார் என்ன பண்ணால், நான் முதல்ல ஒரு தடவை நான் சொல்லி வருவேன்டா சந்த, எனக்கு அவகாசம் இல்லை, உங்கள் அம்மா கிட்டக்கும் அவள் பாவம் சார் கரம்பு தேய்த்துண்டே சொல்லுடான்னு பத்து தேய்ச்சுண்டே சொல்லுவள். பக்கத்தில் குளம், இங்கேருந்து ஒரு 40 கஜம் கூட இருக்காது, குளத்துக்கும் எங்காத்துக்கும் கூட்டாக வரும் காதுக்கும். அங்கேருந்து எடுத்து போவள், 10 அளவுக்கு தேய்ச்சான் குளத்துக்கெல்லாம் கூட வாடான்னு தேய்ச்சுண்டே சொல்லி கொடுப்பேன். அவள் ஏன்னா உனக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு ஒரு விட்டுருவாடுதுரா, தப்பித்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தமே, உடனே ஆற்றுல வந்து புஸ்தகம் எடுத்து பார்ப்பேன். அதால் தெரிஞ்சால் கூட தினமாக சொல்கிறதுக்கு முடியுது. அதால் அப்பா நல்ல காரியம் பண்ணார், உனக்கும் ஒரு இப்போ விஷயம் புதுசு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணார், எனக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் தோபனார் பண்ணார்ப்பா, நல்ல காரியம். திருவாய்மொழி முழுக்க தாயார் தான் அப்படின்னு சொல்லி வச்சோம். ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், அந்த மாதிரியாக அவகாசமெல்லாம் வேறு விரோதம் இல்லாத இந்த மிச்சனை காரியங்களுக்கெல்லாம் தடை இல்லாத எப்பப்போ ஒழியதோ போய் கேட்டுக்கோன்னு. 5 வயசு மட்டும் கிராமத்திலே இருந்தோம், பள்ளிக்கூடம் போனதே இல்லை. இது அப்பா உண்டு, மாதிரி எழுந்தால் சந்தை சொல்லிப்பார், சொல்லிக் கொடுப்பேன், வேலை சொல்லிக் கொடுப்பார். உடனே ஆச்சுன்னா அங்கே வார்த்தை தான் வாட்டு வந்தால் திரும்ப சொல்லணும், கூட சொல்லணும், புதுசாக சொல்லணும், காவி மாசிக்கலாம். இப்போ சாயங்காலத்தை சோத்தை சொல்லி கொடுப்பார். அது சாயங்காலம் கொஞ்சம் நாள் ஒரு 4-5 மணிக்கு மேலே சத்தனாக விளையாடுறதுக்கு விடுவார். அவ்வளோதான். என்ன விளையாட்டுகள், செடுகுடி விளையாடுறது. இப்போ கிராமத்தில் என்ன வேறு யார் இருக்கும், ஒன்றும் கிடையாது, வேறு எதுவும் சமாச்சாரம் கிடையாது, கோவில் உண்டு பெருமாள் உண்டு. அந்த மாதிரியாக இருந்துட்டு ராத்திரி ஆனால் உடனே ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும், போகும். இப்படியே மாறி மாறி திருப்பி இப்படியே காலம் நல்ல வழியிலே போயிட்டு வரதான்தால அந்த மாதிரி பாசுரங்களெல்லாம் வீணாக்காத சொல்லிக்கிறதுக்கும் ஒரு வழி ஏற்பட்டது. அந்த மாதிரியாக நல்ல வார்த்தைகளையும் நல்ல சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாத வீணா காலத்தை போக்கின்றிருக்காளே அப்படின்னு இந்த மாதிரியான விஷயத்தையும் குலசேகர ஆழ்வார்
சம்ஸ்கிருதத்தில் 7 விபக்தின்னு விபக்தின்னா அதாவது வந்து பிரதமா தித்தியா திருத்தியான் சஹா அவன் இவன் அப்படின்னா பிரதமா விபக்தின்னு அவனை இவனை இவளை அவளைன்னு எல்லாம் சொன்னால் ஐன்னு வருது தித்தியா விபக்தி அவனால் இவனால்னு திருத்திய இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புன்னு சொல்கிற வழக்கம் தமிழில் 7 உண்டு. அந்த 7ஐயும் வரிசையாக வச்சு கணவரான்கிட்ட விசேஷமான ஈடுபாடு என்ன சொன்னோமா அதால் இவர் என்ன பண்ணுவார் கிருஷ்ணோ ரக்ஷதனோ ஜெகத்ரே குரு லோகத்துக்கெல்லாம் ஜெகத்ரயத்துக்கும் குருவான கிருஷ்ணன் அடியார் ரட்சிக்கிட்டான் கிருஷ்ணம் நமஸ்யாமியகம் தித்திய வரிசையாக வருது பாருங்க கண்ணனை அடியன் சேவிக்க போகிறேன் கிருஷ்ணேன அமரசத்ரவோ அபிகதாக அந்த கண்ணபிரானாலே தேவர்களுக்கெல்லாம் சத்ருவான அசுராதிகள் அவள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். 3வது கிருஷ்ணாய தஸ்மை நமஹ அப்படிப்பட்ட பெருமை பொருந்தின கண்ணபிரானுக்கு என் நமஸ்காரங்கள். 4வது கிருஷ்ணாதேவ சமுச்சிதம் ஜெகதிதம் கண்ணபிரானினால் உண்டு பண்ணப்பட்டது தான் ஜெகத்தெல்லாம் அவன் தான் ரட்சிக்கிறான். கிருஷ்ணஸ்ய 5வது கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகம் அந்த கண்ணபிரானுக்கு தான் அடியன் குடியடியார் இவர் கோவிந்தன் தமக்கென்றுன்னு ஆழ்வார் சாய்க்கலையா அந்த மாதிரி கோவிந்தனான் அவனுக்கே குடும்பத்தோடு நாம் எல்லாரும் அடியார். கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகம் கிருஷ்ண திஷ்டதி விஸ்வமேதகிலம் அந்த எம்பெருமான்கிட்ட தான் இந்த லோகமெல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஏ கிருஷ்ண துப்பியன் நமஹா ஏ கிருஷ்ண சம்போதனம் ஏ கிருஷ்ணனே உனக்கு நமஸ்காரம் பாருங்கள். வரிசையாக முதல்லேருந்து ஆரம்பித்து 7 யுக்திகளையும் வரிசையாக சொல்லி எல்லாம் கண்ணபிரானை பற்றியை சொல்லி தனக்கு எம்பெருமான் கண்ணன் இடத்துல எவ்வளோ ஈடுபாடுன்ற விஷயத்தை ஒரு அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்படி எல்லாம் அந்த முகுந்த மாலை வச்சுட்டு பார்த்தாலும் குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழி இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தாலும் ரொம்ப கம்பீரமான விஷயங்கள்லாம் வரக்கூடியது. ஏதோ இதை நீ சொல்லுன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 2-3 சொன்னேன். அதால் இதை நீங்கள்லாம் நல்லா வாசிச்சிருக்கோங்க. பாசுரங்கள் நீங்கள்லாம் அநேக இடத்துல போய் அந்த ஊரில் ஆண்டவன்லாம் மரியாதைகள்லாம் ஒரு இடத்துல போய் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கௌரவம்லாம் பண்ணி அதெல்லாம் கூட ஆனர் பண்ணாருன்னு கூட கேள்விப்பட்டோம். அந்த பவுண்டரிபுரம் அந்த சுவாமி அது மாதிரிலாம் இருந்து நீங்கள்லாம் நகநல்லூர்லேருந்து அநேக ஊர்களுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வரங்கோ. ஆண்டாள் கோஷ்டி விலட்சணமான கோஷ்டியாக இருக்குது. அதால் நீங்கள்லாம் மேலே மேலே உங்கள் கையிலேருந்து வேறு ஒருத்தர்கிட்ட அநேகம் பேர் கற்றுண்டு அதான் சம்பிரதாயத்தில் பிரவச்சனம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமஜிதவ்யம் என்னடான்னு கேட்டால் தானே 2 காரியத்தை விடாத பண்ணு. முதல்ல எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் ஞானம் சம்பாதிச்ச ஞானம் ஒன்றோட போடக்கூடாது. இன்னும் 4 பேருக்கு பறவை 4 பேர் இது பண்ணணும். அவளுக்கெல்லாம் பிரவச்சனம் பண்ணணுன்னா அந்த மாதிரி நீங்களும் கற்றுண்டு மிச்சம் பேருக்கும் கற்றுக் கொடுத்து சம்பிரதாயத்தை வளர்த்துன்னு வரங்கோ. வல்லாண்டு நீங்கள் எல்லோரும் வீரராகவன் கனகவல்லி தாயாருடைய அனுகிரக விசேஷத்தால் க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியனுக்கு இந்த மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்தை இவர் வந்து வேளாமூர் பத்தங்கி இந்த சுவாமி ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு அடியனுடைய அனந்த பிரணாமலையும் தெரிவிச்சுண்டு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொன்னது அதை அடியன் தெரிவிச்சுண்டு அதெல்லாம் பாராட்டாத நீங்கள்லாம் மேலே மேலே க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். கீழே பசங்க எல்லோரும் எல்லா விதமான ஸ்ரேயஸ்களும் அடையணும் அப்படின்றத இன்னொரு தரம் பிரார்த்திக்கிறேன். குரு பரம்பராயி நமோ நம விதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த கனகவல்லி தாயார் வீரராக பெருமாள் அனுகிரகம். சுவாமிஜி அடியன் விளையாங்குளம் நந்தா பத்தங்கி PR ஸ்ரீனிவாசராகவன் அடியனுடைய கிருத்தஜையை தெரிவிச்சுக்கிறேன். சுவாமிக்கு மட்டுமில்லை நகநல்லூர்லேருந்து வந்த ஆண்டாள் கோஷ்டி அத்தனை பேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து இந்த உபன்யாசத்தில் அன்வயிச்சதுக்கு அடியன் தலையல்லால் கைமாறினே. இந்த பணி மேற்கொண்டு தொடர வேண்டும்னு அனுகிரகிக்கணும் பிரார்த்திக்கிறேன். வித்வத் சம்பாவனா கரும்புகாவத்து கூலி வேறு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் பழக்கம் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு திருவாரூர் திருமணம் அதுக்கு எடுத்து போகிறேன். ஒரு கலா ஒரு பணம் எல்லாருக்கும் போகிறேன். இது கூட எடுத்துக்கலாம். நான் என்ன எவ்வளோ எடுத்து போகிறேன்.
மேற்கொண்டு பெருமாள் சன்னதி பெருமாள் சேவிச்சுட்டு துவாசி பாரணிக்கு அன்வயிச்சுட்டு அப்புறம் கிளம்பினா பிரார்த்திக்கிறேன். டைம் இல்லை போடு உங்கள் சன்னதி சாத்திர போகிறான் இன்றைக்கி அந்த அதுதான் கிளம்பிட்டே இருக்கும் அடி